வயசுல என்ன என்ன வலிக்குது ஆயா எல்லாரும் மாதிரி பொம்பளைங்க நினைச்சுக்காத என்ன மாதிரி பொம்பளைங்க பாத்துட்டு மாட்டீங்க ஆமாமா இப்பயே கவுரு வச்சு ஜாக்கெட் போடுறேன்னா நீ எப்படி இருக்குன்னு தெரியுது தெரியாது இப்பயே எப்படி இருக்கிறதா அந்த காலத்துல எப்படி திருப்பி ஊரியா என்ன வேலைன்னு கேட்டு பண்ணிக்கலாம் ஏ கோபாலு நீங்களாம் பழைய டிக்கெட்டு தான் நல்லா வெள்ளை தலையை போடுது எப்படி கண்டுபிடிச்ச அதுதான் தெரியுது எல்லாம் பேனிட்டு பார்த்துக்கிறாங்க கிளவி மாதிரிதான் நவருப்பா அதான் அதான் பாரு பல்ல செராயாட்டம் வச்சுட்டு பாக்குறத பாரு ஆமா இப்படி எத்தனை இருக்கிறீங்க ஆமா பௌத்துக்கு என்ன திங்கிற நானும் என்ன பண்ணுட்டீங்க தான் அது மட்டும் தான் சாப்பிட்டுட்டு வேற எதுவும் திக்கிறதில்ல வேற எதுவும் சாப்பிடுறது வரட்டி சாப்பிடுவோம் என்னாச்சு வரட்டி அதிக சாப்பிடுவோம் உடம்புக்கு நல்லா இருக்கு அப்பதான் உடம்பே ஏறிட்டு நமக்கு கிட்டன சந்துக்காரன் பால் டீ குடிக்கிற அப்படி அந்த மாதிரி குடிக்காது நீக்கும் உடம்பே போய் அப்புறம் என்ன நீ கஸ்டமரா அடியே நான் இவ்வளவு அழகா வந்திருக்கேன் ஐயோ அழகத்தான் கடை நீ அழகா எப்படி உனக்கு பிடிச்சிக்கிற அருமையா என்னாடி நீயே சொல்றேன் கொஞ்சம் நிமித்தி நீங்க நிமித்த சத்தம் போடக்கூடாது எங்கடா போட்ட குச்ச என்ன பார்த்து ரசிக்க தெரியாதா சத்தம் போடாதம்மா என்னத்த கொண்ட வாய கட்டுக்கிட்டேன் வாயில பல்லு ஒண்ணு இருக்கா தெரிஞ்சுக்க அப்படியே முகை நண்டோர் பார்க்குற மாதிரி பேத்துக்கு போயிருவோம் நான் எல்லாம் பொம்பளைன்னு காட்ட இழப்பு சாப்பிட மாட்டேங்கிறியா நீ என்ன பிடிக்கிறேன் மண்ணலி போட்டுருவாங்க ஊதியில பொறுமையா சரி நடுப்பியா ஆமா கையும் நிக்க மாட்டேங்குது வயசான காலத்துல வாயு ஒரு கையில புடிச்சு கொடுக்குதா நல்ல ஊடு தடியா குடுப்பாக்கலாம் நல்ல புடிச்சுக்கலாம் ஊடு தடியா குடு சின்னதா தக்க புடிச்சுக்கலாம் பாடி போறாம என்னத்தனா கொடுக்குறேன் என்ன கொல கொலன்னு கிடக்கும் பேர் எப்படி இருக்குமா ஆமா இவ்வளவு அழகா இருக்கிறிய உன் பேர் என்ன என் பேரா கோபாலு என்ன ஓ கோபாலு வாப்பால சரி சரி கொண்டை பாருங்க சிலேபி கொண்டு கொண்டையில மட்டும் கையை வச்சுட்டோன்னு வச்சுக்க எனக்கு அப்பேருக்கு அந்த கோபம் வரும் வலிக்கிற முட்டா எங்க வேணாலும் கையை வைக்கி கொண்டையில மட்டும் வச்சுட்டேன் இழுத்தோடு பலகாரம் நாலு சமம் ஆமா எங்க கிழவிக்கு சீத்துல போயாட்ட முழு நீளம் ஓடிச்சு எப்படி கிழவி இந்த வயசுல இப்ப நிக்குது என்னாதுரா தான் அதெல்லாம்
காட்டுறீங்கிறதா காட்டணுமா எல்லா பிள்ளைங்களுக்கு காமிச்சு அப்படித்தான் போகும். ஏய் இப்பெல்லாம் போட்டுக்கிறியா? அது போடாம இருப்பா இளம் சிலப்பார் பொம்பளையா நானு இப்பெல்லாம் இட்லி வேகிறது நீ போடுறாள. போறாங்க. சரி பேசக்கூடிய வீண்வார்த்தைகள் போனால் போகட்டும். நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையிலும் பெருமையிலும் சிறந்த அழகு திரு பொன்னாடு அழகு திரு பொன்னாடு. இந்நாட்டினுடைய பெயர் என்ன? அமரகுந்தி. எங்கடா எங்கடா இருக்கிற எங்கடா இருக்கிற அடுத்து வச்சு வாயில கட்டி விடுறேன். ஐயோ பண்ணப்பா சரி ராயாட்டம் பாட்டி எதுக்கு விட்டான் வாழாயம் மூத்திரம் வர்ற நேரமாயா எனக்கு நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். விட்டாங்களா? யாரு கூப்பிட்டாலும் போய் கேளு. என் ஃப்ரெண்டு. சரி என்னடி சொல்லிக்கிட்டு இருந்தா மறந்து அத்தான் அமரகுதி. அமரகுந்தி அமரகுந்தி என்றால் நம்மளுக்கு ஒரு சொந்த தாய் திருநாடு. இந்த தாய் திருநாட்டில் எழுந்தருளக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகமெங்கும் அருள்பாலிக்கக்கூடிய சக்தி படைத்த இன்னும் அம்மனால் விளங்கக்கூடிய என்னடா சுவாமி எத்தனை ரூபாய் வாங்கி தெரியாது. இந்த சின்ன மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு ஒன்றுபட்டால் கூடி வாழ்ந்தால் தன்மை போல ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நம்மளுக்காக இந்த அம்மனுக்காக வேண்டி நாடகம் வைத்தார். அந்த நாடகத்துக்காக அரும்பாடுபட்டவர்கள் யார் 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 யாரு? கடை கடையாக ஏறி சீட்டு கொடுத்தாங்களா? சீட்டு எடுத்தியா? வாங்கினே சொல்ல. சீட்டு எடுத்தியா? முன்ன நான் சீட்டு 40,000 தள்ளி எனக்கு முன்ன ஒருத்தர் எடுத்து போயிட்டான். அவனுக்கு என்ன காட்டணும்? 2 லட்சம் ரூபாய் சீட்டாயா? பழைய கோட்டை பரமசிவா பழைய கோட்டை இப்படியா? அங்காளி தோக்க ஒரு பெரிய பணமா விடும் உங்க வீட்டுல பிய்ய பேண்ட் வைக்க வழி கண்டார் வழி முண்டை ஏடா புண்ட வாயா ஏய் ஆயா கிட்ட நிறைய வாங்கி இருக்கிறோம். அதெல்லாம் எடுத்து விட்டுருவேன். என்னை பத்தி எனக்கு தெரியாது. பொன்னுசாமி அவர்களும் இன்னும் கண்ணன் அவர்களும் இன்னும் அது மட்டுமல்ல முருகன் அவர்களும் இன்னும் அது மட்டுமல்ல நம்ம ஜெனித்தன் அவர்களும் இவர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து அனைவற்ற பேரும் கடற்கடையாக வசூல்களை செய்து இன்று ஓரிடம் இந்த நாடகத்துக்காக நாடகம் அரங்கேற்றம் செய்தார். அவர்களுடைய குடும்பமும் இன்னும் 12 பாராமல் 20 பாராமல் நம்மளுடைய நாடகத்தை கண்டு கழிக்கிறார் அல்லவா? அவர்களுடைய குடும்பமும் இன்னும் நம்ம செல்வண்ணை யாரு நமது செல்வண்ணா யூடியூப் சேனல். ஆமா செல்வம் யூடியூப் சேனல் உலகமெங்கும் நம்மளுடைய நாடகத்தை பரப்புகிறார். ஆமா எப்படி? உலகமெங்கும். ஆமா இவரால் தான் நமக்கு நிறைய நாடகம் கிடைக்குது. ஆமா தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுங்க. என்ன அவருடைய செல்வம் அண்ணாவுடைய கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த செல்வம் அண்ணா யூடியூப் சேனல் அவருடைய சார்பாகவும் இன்னும் அது மட்டுமல்ல எனக்காக அன்பளிப்பு செய்தாரு 10, 20, 50, 100 என்று சொல்லி அவர்களுடைய குடும்பமும் இன்னும் நம்ம செல்வன் யாரு அமரகுந்தியில் இருக்கிறாரு அந்த செல்வன் அவருடைய குடும்பமும் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும். எப்படி? அவருக்கு என்னோடு இருக்கிறதா எப்போது பண்ணலா அவருக்கு என்னோடு மகராஜி இருக்கிறதா மகராஜி எப்போது சாமி பண்ணலா எனக்காக வேண்டி அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்களுடைய குடும்பமும் நாடகத்துக்காக அரும்பாடுபட்டார்கள் அல்லவா அவர்களுடைய குடும்பமும் நம்மளுடைய நாடகத்தை கண்டுகளிக்கிறார் அல்லவா அவர்களுடைய குடும்பமும்
இன்னும் அது மட்டும் அல்ல நம்ம ஹோட்டல்காரக்காரக்கா அவருடைய குடும்பமும் இன்னும் அது மட்டும் அல்ல நம்ம கிட்டு கந்துக்காரரு அவருடைய குடும்பமும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி ஒரு காசு கொடுக்க மறு காசு மலை போல் வளர்ந்து எந்த ஒரு குறையும் இல்லாம சுகத்தோடு வாழ வேண்டும் என்று சின்ன மாரியம்மனை வேண்டுகிறோம். அவரை கொட்டை கேள்விப்பட்டுக்கிறியா? அவரை கொட்டை விரும்பி சாப்பிடுவோம். அன்னைக்கு மனசு இந்த கூத்துக்கு வர்ற ஆள் தான் காலில் அடிபட்டுருச்சுன்னு எனக்கு வரல. அவர் கொட்டையாடிதான் காலையில தெம்பட்டு போனா அப்படி என்ன பண்ணி தொலையும். என்ன சொல்றேன், நல்ல மனுஷனாச்சே. ஆமா நல்ல மனுஷன் பா. என்ன அந்த ஆளை பத்தி கேவலமாவே நீ பேசுற? 1000 தான் அந்த ஆளா நாங்களாம் அடிச்சுக்குவோம் குடிக்குவோம். என் மாமனார் தான் அவர் கொட்டை. பொண்ணா எடுத்துருக்கிற வீட்டுல இருந்த 2 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்படி எங்க இருக்கிறா பொண்ணு எடுத்துருக்கிற? அவர் கேளு சொல்ல அப்படி என்ன நம்ம ராஜாவாதியார் யாருங்கடா? பையன் ஆதி மறந்தா வேதி வந்து போந்துறாங்க. வேதி வந்துருமா? நம்ம செல்வண்ணே, பொன்னுசாமி அப்பன், நம்ம ஜெனித்தண்ணன், நம்ம கிட்டு கந்துக்காரு, நம்ம பரிமிட்டு ராஜா அண்ணன், இதெல்லாம் மறக்கக்கூடாதுப்பா. மறக்க கூடாது. ஆமா அனைவட்டு பெற குடும்பமும் எந்த பக்கம் போனாலும் தக்க முகம் பாய் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருக பெருமாளை வேண்டுகிறேன். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு வச்சுக்கிற நாடகம்